என்ன மக்களே, முடிச்சு விட்டாங்க மக்களே. நான் அப்பவே சொன்னேன் மக்களே, இதெல்லாம் என்ன பொழப்புடா இது? இங்க பாருங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு இந்த மைக்கு வேலை செய்யுதுல. ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு தூரம் ஒரு நபர் போலியா இருக்காரு, சௌந்தர்யாவோட எலும்பு துண்டுக்கு வேலை செய்யறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் மட்டும் அவரோட சேனல்ல சாச்சனா அவர்களை இந்த கடந்த ஒரு 6 நாள்ல, திங்கட்கிழமையில இருந்து இப்ப அந்த 6 நாள்ல கிட்டத்தட்ட 12 தடவை 10 தடவை கிட்ட வெளியேற்றிட்டாரு. சாச்சனா எவிக்டட் திங்கட்கிழமை, சாச்சனா எவிக்டட் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2, அதுக்கப்புறம் வியாழன் 3, வெள்ளி 3, இப்ப வந்து இன்னைக்கு மட்டும் வந்து சாச்சனா எவிக்டட் காலம்புரை, சாச்சனா எவிக்டட் மத்தியானம், சாச்சனா எவிக்டட் ஈவினிங், சாச்சனா எவிக்டட் அப்படின்னு அதாவது இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றது சரியா? அதாவது மக்களுக்கு இப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒட்டுமொத்த 99% நபர்கள் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான சன்மானங்கள் வெகுமதிகள் அவங்களுக்கு போயிருக்கு சரிங்களா? ஸோ அப்ப இது வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றதுன்றது. இன்னைக்கு கூட காலையில வந்து பேச சில பேர், ப்ரோ எல்லாரும் அப்படி சொல்றாங்க ப்ரோ. எல்லாரும் அப்படி சொன்னா அது உண்மை இல்லடா சரிங்களா? இதுதான் ஒரு பெரிய ஒரு குறை என்னன்னா, எல்லாரும் சொல்றாங்க, ஒருத்தன் உண்மையா சொன்னாலும் அது பொய்யா பாக்குறாங்க சில மக்கள். ஆனா எல்லாரும் ஒரு விடயத்தை சொன்னீங்களோ அந்த பொய்ய கூட உண்மையா பாக்குறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒருத்தரை பத்தி தப்பா சொன்னா எல்லாரும் சொல்றாங்க சரியா இருக்கும் போல இருக்குது, ஏன் நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்றதான் என்னுடைய வேதனை. சரி, அப்படி இருக்கக்குள்ள எவ்வளவு தூரம் தரக்குறைவாக சாஜி விட்டாங்களா இந்த 1,15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த நபர் வந்து பண்ணி கொண்டிருக்காரு, கேவலமா பண்ணி கொண்டிருக்காரு அப்படி என்பதை பாருங்க. எதுக்கு ஆடைகள் போடணும் இதுக்கு? பானம் தான் போய்ச்சில்ல இப்படி பண்ற விடயத்தினால. சரி விடுங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த நபர் வந்து முத்து அவர்களை வெற்றி பெறக்கூடாதுன்றதுல தீர்மானமா இருக்காரு. பக்கா சௌந்தர்யாவோட PR சரிங்களா? அதே நேரத்தில் சௌந்தர்யாவோட வெற்றிக்கு முத்துக்குமரன் மட்டும் தடையல்ல, முத்துக்குமரனை அங்கிருந்து வெளியேற்றதுக்கு தடையா இருக்கிறது விஜய் சேதுபதி அவர்கள். அப்ப எவ்வளவு தூரம் விஜய் சேதுபதி அவர்களை மக்களிடம் ஒரு நெகட்டிவ் வேலை காமிக்க முடியுமோ அதை வந்து அந்த நபர் தவறாம ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒவ்வொரு நாளுமே வந்து பண்ணி கொண்டிருக்காரு. அது நாங்கெல்லாம் சோறு சாப்பிட்றோம், அந்த அண்ணா என்ன தின்னுதுன்னு தெரியல. சரி விடுங்க. ஓகே சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல வந்து ஸோ எவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்கு ஒரு நெகட்டிவிட்டி அவங்க கொடுத்துருந்தாங்க, மக்கள் செல்வனுக்கு ஒரு நெகட்டிவிட்டியா இந்த இப்படியான நபர்கள் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படி என்பது இருக்கட்டும். அதை வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் திரும்பவும் வெளிச்சம் போட்டு காமிக்க ஆசைப்பட்டேன், காமிச்சிருக்கேன். ஓகே, அப்படி இருக்கக்குள்ள மக்கள் செல்வனோட நேர்மை, முத்துக்குமரன் முதலாவதாக காப்பாற்றப்பட்டார் அப்படின்றது அது என்ன விடயம் அப்படின்ற விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 3வது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ மக்கள் செல்வன் அவர்கள் வந்து கண்டிப்பா ஃபேவரஸம் பண்ற ஆள் இல்லை சரியா? ஏன்னா அவர் தாத்தன் சேர்த்து வச்ச காசுலையோ இல்ல அப்பன் சேர்த்து வச்ச காசுலையோ இன்று மக்கள் செல்வனாக இந்த இடத்துக்கு வரல. விஜய் சேதுபதி அப்படின்ற அவருடைய பெயர், அவர்கிட்ட இருக்க திறமை தான் அவரை இங்க கொண்டு விட்டுருக்கு. அந்த 17 வருஷம் அவர் கடந்து வந்த பாதைகள்ல என்ன போல உங்களை போல பல மக்கள், அடித்தட்டு மக்கள் இருந்து மிடில் கிளாஸ் மக்கள் இருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் பார்த்து கடந்து அனுபவித்து பல அவமானங்கள் பல தோல்விகள் எல்லாம் தாண்டி தான் இன்று வெற்றி நாயகன் மக்கள் செல்வனா விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காங்க சரிங்களா? அப்ப அவர் வந்து கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்பாரு. ஆனா கேட்கிற விதம் வந்து ஸ்டைலா இருக்கும். நம்ம எல்லார்ட்டையும் எல்லா மாதிரியுமே வந்து பேச முடியாது. அப்படி கேட்டோம்னா நமக்கு இந்த அறிவு இல்லையா அப்படின்றதான் இருக்கும் சரிங்களா? குழந்தைங்க, சின்ன பொண்ணுங்க, பெரியவங்க அப்படின்னு அவங்களுடைய மேச்சூரிட்டி லெவல், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது கேட்டது மாதிரி நம்ம பேசுறது தான் நம்ம பெரியவங்க, நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு அப்படி என்பதை மற்றவங்களுக்கு காமிக்கும். அந்த ரீதியில மக்கள் செல்வன் அழகா நியாயமா எந்தவித பயஸ்டும் இல்லாம பண்றாருன்றதான் உண்மை சரிங்களா? அதற்கு உதாரணம் 3வது ப்ரோமோ சரியா? இது வந்து மக்கள் செல்வனை பத்தி சௌந்தர்யாவோட PR டீம், ஜாக்லினோட PR டீம் போடுற எலும்பு துண்டுக்காக பல பேர் வந்து அவரை குறை சொல்லி கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு செருப்படி ப்ரோமோவா கூட அது இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கெல்லாம் அந்த செருப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை சரியா? அது மாணவர் ரோசம் இருக்கணும், அதுகளுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னத்தை பண்றது? திரும்ப வந்து வணக்கம் மக்களே அப்படின்னு தான் சொல்லும். யார் கண்டது? அடுத்த வருஷம் ஏதாவது படத்துல நடிச்சாலும் நடிக்கும். ஏன்னா அதுக்கு தான் இதுல இப்படி பண்றதுகள். ஓகே, படம் நடிக்கலாம், ஆனா படம் வெளியில வரணுமே. இது ஒரு விடய மக்களே. அடுத்தது முத்துக்குமரன் அவர்களை இப்ப விஜய் டிவில 1 hour எபிசோட் மட்டுமில்ல,
இந்த ரிவ்யூ பண்றவங்களுமே வந்து இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிருப்பாங்க, சௌந்தர்யா சேவ்ட் ஃபர்ஸ்ட், கைதட்டல்களோட சௌந்தர்யா சேவ் தான். எங்க கைதட்டல் வந்துச்சு பார்த்தா நீயே? ஷோ ஆரம்பிச்சது 11 மணி காலையில வந்து போடுறான், கைதட்டலோ வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபேக்கான ஓட்டிங்கு அதெல்லாமே வந்து முத்து அவர்களை ஒரு கீழே இறக்குறதுக்கும், 3வது இடத்துல கூட இல்லாத இந்த சௌந்தர்யாவை ஒஃபிஷியலி அந்த அம்மா முத்துக்கு மேல காமிக்கிறதுக்கு தான் இந்த 1,10,000 1,20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காருல அந்த அண்ணா மைக்கை எப்படி வச்சுட்டு பேசுவார். அவர் வந்து மிக மிக ஆவலா வெறித்தனமா ட்ரை பண்ணி கொண்டிருக்கார். சரிங்களா, அவரோட வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமாரன் அவர்கள் இன்று சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுல நீங்க 2வது ப்ரோமோ பாத்தீங்கல்ல, தரமான ஒரு செருப்படி வந்து சௌந்தர்யாவுக்கு போயிருக்கு அப்படி என்பதான் தகவல். சரிங்களா, அந்த வீட்டுக்குள்ளேயே சேவா போலியா இருக்கிறது அப்படின்னா சௌந்தர்யா ஜாக்லின், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை சொல்லணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள முத்துவோட தரமான செய்கைகள் இருக்கு, முத்துக்கான கைதட்டல்கள் மட்டும்தான் உண்மையான கைதட்டல்கள் அப்படி என்பது பார்த்தவர்கள் சொல்கின்ற தகவல். சரிங்களா, ஓகே மக்களை, இது வந்து 3வது ப்ரோமோ பற்றியும் முத்துக்குமரனோட மக்கள் படை அதை பற்றியும் போலிகளை பற்றியும் என்னுடைய சில எனக்கு தெரிஞ்ச விடயங்களும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த போலிகளை பற்றி, இந்த போலி ரிவ்யூவர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முத்துவோட பேரை சொல்லியே இப்படி கேவலமா பண்றாங்க, இவங்கெல்லாம் சோறு தான் சாப்பிடுவாங்களா இல்ல என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொன்னீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆச்சு மக்களே. சரிங்களா, அது மனுஷனா இருந்தா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும். ஆனா இது மனசாட்சி இல்லாம இப்படி பயஸ்டா வந்து பண்ற நபர்களை என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு 4 தடவை சாட்சியனாவை எவிக்ட் பண்ணியிருக்காரு அவரு. அப்ப நினைச்சு பாருங்க, அந்த ஆளுக்கு மானம் ரோசம் நேர்மை ஒண்ணுமே இல்லை, காசு வியூவு அதுக்காக எதுவுமே பண்ணுவாரு. அதுதான் சௌந்தர்யாவோட பிஆரா வந்து மாறி இருக்காரு எலும்பு துண்டுக்கு. சரிங்களா, நன்றி.